பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2024 வருஷத்தில் வருஷத்தின் கடைசியில் நாம் வந்திருக்கிறோம். இன்னும் இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக இன்னும் ஒரு மாதமுமே இருக்கிறது. நவம்பர் மாதம் சீக்கிரமாக முடிய போகிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம் என்னவென்றால், ஒரு சுத்திகரிப்பையும் ஒரு பரிசுத்தமாகலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பரிசுத்தத்தை குறித்து, சுத்திகரிப்பு குறித்து சில வார்த்தைகளை சொல்லி நான் இந்த பிரசங்கத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 6, 7, 8 இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது ஒருவர் படிக்கலாம். 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 6, 7, 8. நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திரும்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாக தகனபலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். இந்த சில வார்த்தைகளை தான் நம் இந்த வேலையில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த லேவியர்கள் பசுத்தத்தையும் அசுத்தத்தையும் எப்படியாக வேறுபடுத்த வேண்டும் என்பதை குறித்து இங்கு நாம் படிக்கிறோம். இவர்கள் பரிசுத்தத்தையும் அசுத்தத்தையும் கண்டறிய வேண்டும். பரிசுத்தம் எது, அசுத்தமானதை பிரித்தெடுக்க வேண்டும், அல்லது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் என்று ஆண்டு சொல்லுகிறார். ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரசங்கத்தை நான் சுருக்கி உங்களிடத்தில் சில ஆவிக்குரிய சத்தியங்களை உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இந்த பரிசுத்தம் அசுத்தத்தை நாம் பிரித்து ஆராய்ந்து ஒரு தேவப்பிள்ளை நாம் பகுத்தறியாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தோல்வி அடைந்தவர்களாக நாம் காணப்பட்டு விடுவோம். ஆகிய அங்கே 8 பாயிண்ட் நாம் படிக்கிறோம். பிதாக்கள் துரோகம் பண்ணினார்கள், விலகி விட்டார்கள், முதுகை காட்டினார்கள், சர்வாங்க தகன பலி செலுத்தவில்லை, விளக்குகளை அணைத்தார்கள், தகன பலி செலுத்தவில்லை. இது மிட்டம் என்ன நடந்தது? மனைவிகள், குமாரத்திகள் எல்லாரும் பட்டய கரைக்கினாலே செத்து போனார்கள். இப்படியாக நாம் படிக்கிறோம். அதனால் இந்த நாட்களில் பரிசுத்தத்தை இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தப்பட்டு ஒரு புதிய வருஷத்துக்குள் கடந்து போக வேண்டும். அல்லது ஒருவேளை ரகசிய வருகை இந்த வருஷத்தில் இருக்கும் என்றால் இந்த பரிசுத்தத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்து அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒன்று மரணமோ எடுத்துக்கொள்ளப்படுதல் எது நடந்தாலும் இந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இந்த பிதாக்கள் என்ன செய்தார்கள்? முதலாவது துரோகம் செய்து விட்டார்கள். இந்த துரோகம் இது ஒரு பொல்லாத ஒரு வல்லமை. நம் சாதாரணமாக நினைக்கலாம், ஒரு சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவது, ஒரு சகோதரிக்கு துரோகம் பண்ணுவது, அது மனைவிக்கு துரோகம் பண்ணுவது, இதெல்லாம் ஒரு சாதாரணமான எளிமையான காரியம் என்று நினைத்து அது சாதாரணமான பாவம் என்று நம்ம விட்டுவிட்டால் இது ஒரு கொடிய வஞ்சகத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போய்விடும். ஏன்னா அது யூதாஸ் காரியத்தை பாருங்கள். அவனை துரோகியான யூதாஸ் காரியோத்து என்று தான் ஆண்டவர் அவனை குறித்து அழைக்கிறார். துரோகி கூடயே இருந்து அவன் எல்லாவற்றையும் துரோகம் செய்து இயேசுவே காட்டி கொடுத்து விட்டான். ஆகினால் தேவ பிள்ளைகளே, இந்த துரோகம் என்ற பாவத்தை இந்த வருஷத்தின் கடைசியில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் சகோதரனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. நம்முடைய சகோதரன் சகோதரன் யார்? ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட, நம்மோடு கூட ஸ்தோத்திரம் பந்தியிலே கலந்து கொள்கிற இவர்கள் தான் சகோதரர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் சகோதரனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. படிங்க அந்த வசனத்தை. 42:21 ஆதியாகமம் 42:21. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் தான் நம்மேல் சுமந்தது என்று 10 சகோதரர்களும் இங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 9:16 அவங்க 10 சகோதரர்கள் யோசேப்புக்கு செய்த துரோகத்தை நமக்கு நன்றாக தெரியும். துரோகம் அது நிச்சயமாகவே ஒரு மனிதனை அது வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆகினால் தேவ பிள்ளைகள் இந்த துரோகத்துக்கு நாம் விலகி ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் பிதாக்கள் முதலாவது துரோகம் செய்து விட்டார்கள். துரோகம் என்ற பாவம் ஒரு பயங்கரமானது. அதனால் தான் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, பிற்பகல் செய்யும் முற்பகல் விளையும். எதெல்லாம் பிற்பகல், அதனால தான் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற ஒரு பழமொழி கூட உண்டு.
ஆமே நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் நம் பலன் தக்க பிரதிபலனை கொடுத்து தான் ஆக வேண்டும். எந்த காரியத்திலே நாம் துரோகம் செய்கிறோமோ அதே துரோகம் நமக்கு நேரிடும் என்பதில் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுதான் என்னாகுமா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் புருஷனுக்கு மனைவி துரோகம் பண்ணிவிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். நீங்கள் வீடுகளில் போய் இந்த வசனங்களை படித்து பாருங்கள். மல்கியா 2:14 புருஷர்கள் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது. ஆமே. என்னாகுமா 12:15 புருஷனுக்கு துரோகம் செய்யக்கூடாது மனைவியானவள். ஆனால் மனைவியானவள் புருஷனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று மல்கியா 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 13:5 கர்த்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு நாம் துரோகம் பண்ணிவிடக்கூடாது. அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் துரோகம் என்ற ஒரு பொல்லாத பாவத்துக்கு எதிர்த்து நிற்போமாக. ஸ்தோத்திரம். இந்த துரோகத்தை நாம் கூண்டோடு கூட அழித்து இந்த வருஷத்தின் கடைசியில் ஸ்தோத்திரம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக என்னாகும் 11:1 படியுங்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஸ்தோத்திரம். அந்த நம்ம 2 நாளாகும் 29:6 அவர்கள் முறையிட்டார்கள். 2வது பாவம் முறையிடுதல். இதை தான் என்னாகும் 11:1 முறையிடுதல் எப்படிப்பட்ட பாவமாக இருக்கிறதுன்னு படிக்கிறோம். படிங்கள். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவியில் பொல்லாப்பாய் இருந்தது. முறையிடுதல் பொல்லாப்பு என்று வேதவசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அருமையாக நடத்தும்படியாக தான் அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். காடைகளை கேட்கும் பொழுதெல்லாம் கொடுத்தார். ஆனால் இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி எகிப்தின் காரியங்களை அவர்கள் நினைத்து முறையிடுகிறார்கள். எகிப்திலே நாங்கள் வெள்ளரி பூண்டுகளை சாப்பிட்டோம், எகிப்திலே மச்சங்களை சாப்பிட்டோம் என்று அவர்களுக்கு மன்னா பரலோகத்திலிருந்து உள்ள மன்னாவை கூட அது அவங்களுக்கு வெறுப்பாக தான் தோன்றினது. காரணம் முறையிடுதல் என்ற ஒரு பாவம் அவர்களுக்குள்ளே இருந்தபடியினால் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் முறையிட்டு கொண்டே இருந்தார். முறையிட்ட